கேரளா ஸ்டைலில் மீன் பொளிச்சது தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வஞ்சர மீன் எடுத்துக்கலாம். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஆயிலில் ஒரு தவால போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் ஜிஞ்சரை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து டொமேட்டோ சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கிரேவி கன்சிஸ்டன்ட் ஆனோன்னா ஒரு இலையை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து அதோட வஞ்சர மீனோட கிரேவியெல்லாம் வச்சு நல்லா மேலாப்பில் வச்சு இலையை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு தவால கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இலை நல்லா ஹீட் ஆகணும், பொன்னிறமாக ஆனோன்னு எடுத்துட்டு இப்போ அதை கட் பண்ணி பார்க்கும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது.